கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றலான வேதாகம வசனத்தை பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்கு நம்பிக்கை தரும். வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, வல்லமையின், அன்பின், புத்திசாலித்தனத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் கடவுளிடமிருந்து வரவில்லை. நம்பிக்கை, வல்லமை, அன்பு, ஞானம் ஆகியவற்றை கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். அவர் நம்மோடு இருப்பதால் நாம் தைரியமாக இருக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை காத்திருக்கிறேன். நாம் எந்த சோதனைகளில் இருந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை பலப்படுத்துவார் மற்றும் நம்மை வழி நடத்துவார். இந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததாக நம்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் பல வேதாகம வசனத்தை விரும்பினால் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கடவுளின் வல்லமையுடன் பயத்தை ஜெயிக்கலாம்.